வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கி தென்னங்கன்று நடவு செய்யக்கூடிய முறையை தான் பத்தி பார்க்க போறோம். அதாவது என்னன்னாக்கி இது எந்த ஊர் சார்? ஓனர், இந்த தோட்டத்தோட ஓனரை காணிங்க. வணக்கம், என் பேரு நாகராஜன். எங்க ஊர் வந்து எம் கல்லுப்பட்டி, பேரையூர் தாலுகா, மதுரை டிஸ்ட்ரிக்ட். இங்க வந்து நான் கன்னியாகுமரியில் அணு நர்சரி ஹோம்ல வந்து ஒரு 600 தென்னங்கன்று எடுத்து வந்தேன். அவர் நடவு செஞ்சு பார்த்து கவனிச்சு வச்சுட்டு போறதுக்காக தம்பி கூட வந்தேன். அதன்படி நாங்க செய்ய போறோம். அதாவது இதுல என்ன இந்த வீடியோ எதுக்காண்டி நான் போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி நிறைய விவசாயிகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஜேசிபி வச்சு ஒரு கை மாத்திரமே எடுக்கிறாங்க. அத ஒரு கை எடுக்கிறது வந்து 1 அடி 1.5 அடியில என்ன செய்யுது, அந்த குண்டு விட்டுருது. அந்த குண்டு வந்து என்னன்னா எங்க அப்பா காலத்துல எல்லாம் வந்து என்னன்னா 3 அடி வீதி 6 அடி குண்டு அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்து நடவு செய்யும் போது உங்களுக்கு மரம் வந்து 100-120 வருஷம் வரைக்கும் என்ன செய்யாது, அது பழுது போகாது. இப்ப என்னன்னா நிறைய விவசாயிகள் வந்து என்ன செய்யாங்கன்னாக்க 1.5 அடியிலே தோண்டி வச்சுக்கிட்டு அது என்னன்னா கீழே வேர் விட்டுரும். மரத்தை பொறுத்தவரை மண்டையில தான் வெயிட் இருக்கும். அப்ப மண்டையில வெயிட் இருக்கும்போது கீழே வேறு மேல் மட்டத்துல 1 அடி 1.5 அடியில இருந்துச்சுன்னா ஒரு வேகமான காத்து அந்த மாதிரி வரும்போது மரம் என்ன செய்யும், சாஞ்சிரும். அதுக்காண்டிதான் இப்ப இந்த வீடியோ நான் போடுறேன். பார்த்துடுங்க. இந்த வீடியோல என்ன பார்க்கணும்னாக்கி நான் இப்ப பார்த்துக்கிடுங்க. இவங்க வந்து என்னன்னா ஜேசிபி வச்சு குண்டு தோண்டிருக்காங்க. இந்த குண்டை பார்த்துக்கிடுங்க. என்னன்னா இருக்கலாம் ஒரு கை எடுத்து, ஆமா ஒரு கை 2 கை எடுத்திருக்காங்க. இந்த இதுல மண்ணு வந்திருக்கு பார்த்துக்கிடுங்க. இப்ப இந்த மண்ணுல நம்ம மேல இந்த கண்ணை வச்சோம்னா இவங்க வந்து என்ன கண்ணு சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது எல்லா வியாபாரிக்கும் தெரியும். இதுல நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதனால இந்த கண்ணு எல்லா வியாபாரிக்கும் தெரியும். இந்த கண்ணு டீந்துடி. இதுல எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் அணு நர்சரி கார்டன் பொறுப்பு ஏத்துக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த டீந்துடி கண்ணு எல்லா வியாபாரிக்கும் தெரியும். அதையும் பார்த்துக்கிடுங்க. எல்லா விவசாயிக்கும் இது தெரியணும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. சரி, இந்த குண்டை நம்ம எப்படி வைக்கிறது, இந்த கண்ணை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இதை நீங்க பிடிச்சிடுங்க. இந்த குண்டை செம்மையா தோன்றதை செம்மையா காணிச்சு கொடுங்க மக்களுக்கு. அதாவது இது என்னன்னா இந்த மண்ணு அவ்வளவு குண்டுக்குள்ள கிடக்கு. நம்ம முதல்ல இதை என்ன செய்யணும்னா அப்படியே ரவுண்டா எடுத்து சூப்பரா வச்சுட்டாங்க. அப்படி எடுத்தாதான், அப்படி எடுத்தா மாத்திரம்தான் கண்ணு ஸ்ட்ராங்கா நிற்கும். இந்த கண்ணை லேசத்துக்கு மாத்திங்க. ஜேசிபி கொடுத்து ஆக போட்டுருந்தாப்புல ஒரு ஆளை ஏதாவது அள்ளி போட்டு நம்மளுக்கு அப்படியே புளி எடுத்து ஜேசிபி 2 பக்கெட் எடுத்து 50 அனுபவம் இல்லை. இப்படி சோறுனாப்ப தாங்கா நிற்கும். ஒரு காற்று மழையை வந்தாலும் அந்த கண்டு தாங்கி வச்சு
ஜேசிபி வச்சு தோண்டின பிறகு ஒரு ஆளை வச்சு லெவல் பண்ணும். இது வந்து 50-60 வருஷம் வரை ஈடுதான். இந்த குண்டை பார்த்துடுங்க, நான் இருக்கலாம், இது 3 அடி குண்டு. சரியா? என்னமே நீங்க என்ன செய்யணும்னாக்கி அந்த மரத்துல உள்ள அந்த தென்னங்கண்ணை வந்து வேற விடுறதுக்கு கணக்கு பண்ணி இந்த மண்ணை கொத்தணும். சரி, இப்போ நம்ம பார்த்துடுங்க, இந்த மண்ணு நம்ம குண்டுக்குள்ள இருந்த மண்ணை மாத்தியாச்சு. மாத்திக்கிட்டு இது வந்து என்னது, உதிர் மண். உதிர் மண் என்னமா நம்ம தென்னங்கண்ணு நடவு செய்யுது எப்படின்னா, இப்படி நம்ம உதிர் மண்ணுல என்ன செய்திருக்கோம், நடு சென்டர்ல குண்டை ஓபன் பண்ணிருக்கோம். அப்படிதானே? அதுக்கும் பிறகு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுண்ணாம்பு பவுடர், அதாவது நிறைய விவசாயிக்கு ஒண்ணு சொல்ல விரும்புவேன், என்னன்னாக்கி வேப்ப மண்ணாக்கு போடுங்க, இன்னும் நிறைய என்னெல்லாமோ சொல்றாங்க உரத்தோட பேர், எறும்பு பொடி போடுங்க. ஆமா, அதாவது நிறைய பேர் சொல்றாங்க. இது எதுக்காண்டி சொல்றேன்னா, வேப்ப புண்ணாக்கு வந்து இது வந்து இளம் கண்ணு. இதை வந்து நான் விளாட்டுக்கு சொல்லலை, விவசாய ஆணையத்துக்குமே. இது வந்து தென்னை வளர்த்துப்பாரு, பிள்ளைய வளர்த்துப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. என்னன்னா இளம் பிள்ளை இது. இதுக்கு வந்து நம்ம இந்த சுண்ணாம்பு பவுடர் கொடுக்கறதே என்னது, தீங்கு தான். ஏன்ட்ட கேட்க போனா, இந்த சுண்ணாம்பு பவுடர் நம்ம கொடுத்துக்கிட்டு உடனே நம்ம என்ன செய்வோம், தண்ணி ஊத்திவோம். அதனால இந்த சூடு வந்து மங்கிரும். புரிஞ்சுக்கிடுங்க. அதே போல இது வந்து ரொம்ப வந்து கொடுக்க கூடாது, ஒரு கை. அது எதுக்காண்டி கொடுக்க சொன்னோம்னா, இது இப்ப வந்து என்னன்னாக்கி இந்த கண்ணு கன்னியாகுமரி மாவட்டத்துல அணு நர்சரி கார்டன் என் தோட்டத்தை தான் எடுத்துட்டு வந்துருந்தாங்க. இது அங்க இருந்து இந்த மண் பழக்கத்துக்கு இது என்ன செய்யணும், மாறணும். அப்படின்னா இந்த மண்ணுல உள்ள புழு பூச்சிகள் எதுவும் என்ன செய்யக்கூடாது, இந்த மரத்தை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காண்டிதான் இந்த சுண்ணாம்பு பவுடர் நான் கொடுக்குறேன். பார்த்துக்கிடுங்க. ரெண்டாவது, நான் இந்த வழக்கத்தை அவத்தையுமே சொல்லி தரேன். நான் இருக்குல்ல இந்த மட்டத்துக்கு வைக்கணும். வச்சுக்கிட்டு நான் இருக்குல்ல இந்த மண்ணை இந்த மண்ணு மூடி இருக்கும். நமக்கு கண்டிப்பா இந்த தேங்காய் தெரியணும். இங்க பாருங்க, இந்த குண்டை காணிங்க. இந்த தென்னங்கன்று நடவு செய்யும் போது இந்த தேங்காய் இவ்வளவுக்கு தெரியணும். இதுக்கு மேல நம்ம தண்ணி ஊத்தும் போது இந்த மட்டத்துக்கு மண் வந்துன்னா இந்த மட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நீக்கி விட்டுறணும். ஏன்னா என்ன இருக்குல்ல, இந்த தண்டு வழியாதான் தென்னங்கன்று என்ன செய்யும், மூச்சு விடும், வேர் வரும். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் உண்டு. அதனால இந்த மண்ணு இந்த மட்டத்துக்கு மேல எழும்பிடக்கூடாது. இந்த தேங்காய் மட்டத்துக்கு இப்படிதான் இருக்கணும். இந்த மரம் இப்ப அசையாது. பார்த்துக்கிடுங்க, இந்த மரம் இப்ப அசையாது. நம்ம என்னன்னா இந்த தேங்காயை நம்ம சவுண்டு இறுக்கி வச்சிருக்கோம். காயை வந்து மண்ணுக்குள்ள சவுண்டு இறுக்கி வச்சிருக்கோம். என்ன மாதிரி அசையாங்க ஒண்ணுமே செய்யாது. அதனால இந்த மட்டத்துக்கு தான் மண்ணு போடணும். எல்லா விவசாயம் கண்டிப்பா இதை கவனிக்கணும். அதுக்கும் பிறகு நம்ம சுண்ணாம்பு பவுடர் போட்டிருக்கனால உடனே என்ன செய்யணும்,
ஒரு 2 குடம் தண்ணி ஊத்திடணும். பாத்துக்கிடுங்க, தண்ணி ஊத்தின பிறகும் அந்த மேல உள்ள காய் தெரியணும். ஆமா ஆமா, இப்ப இவ்வளவுதான் மண்ணு போடணும். இவ்வளவுதான் மண்ணு போடணும், அந்த காய் தெரியணும். அதுக்கும் பிறகு நாள் பட ஒரு 5 மாசம் ஒரு 6 மாசம் கழிக்கும் போது அதுவாட்டே இந்த இலை பிரிஞ்சிடும். தென்னங்கன்று வந்து இலை பிரிஞ்சிடும். இலை பிரியும் போது அதுவாட்டே என்ன செய்யும், மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த மூடு வந்து பருக்க ஆரம்பிச்சிடும். மூடு பருத்துட்டுனாக்கி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மண்ணு நிறந்துரும். அப்ப ஒண்ணுமே செய்யாது. இப்ப வந்து இளம் பிள்ளை, இதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா ஒரு 8 மாசம் வரைக்கும் இதே ஃபாலோ பண்ணணும். 8 மாசத்துல ஆட்டோமேட்டிக்காவே என்ன செய்யறாங்க, மண்ணு நிறந்துரும். சரியா? அதே போல நிறைய விவசாயிகள் சொல்றேன், இந்த வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் போடாதுங்க. வேப்பம் புண்ணாக்கு வந்து பயங்கர ஹீட். அது என்னன்னா, நம்ம வந்து கொஞ்சம் வேப்பெண்ணெய் தலையில தேய்ச்சி பாருங்க, தேய்த்தாலே பிடிங்கிறோம். அந்த மாதிரி பயங்கர ஹீட். இப்ப இது வந்து இளங்கண்ணுக்கு நீங்க வேப்ப புண்ணாக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த வெக்கையில வெயில ஹீட்ல அந்த கண்ணு பாதிக்கும். அதனால தயவு செய்து யாரும் விவசாயிகள் அப்படி செய்யாங்க. அதே போல கண்ணு தோண்டி வைக்கும் போது இதே மாதிரி வைங்க. என்னன்னாக்கி சில நிறைய வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா 1.5 அடியில தோண்டி வைக்கிறாங்க. 1.5 அடியில தோண்டி வைக்கிறாங்க. அதே போல கண்ணுக்கு இதே மாதிரி தண்ணி ஊத்தப்படாதுன்னு சொல்றாங்க. அது நம்ம மரத்தை பிடிச்சிக்கிட்டு மரத்தை சுத்தி மண் வச்சுக்கிட்டு சுத்தி வட்டப்பாத்தி பிடிக்கணும், வட்டப்பாத்திக்குள்ளதான் தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தப்பு, தவறான செயல். என்னன்னா, நம்ம சாப்பிட்டாதான் நம்ம உடம்புல ஒட்டும். அதே மாதிரி 2 அடி விட்டு நீங்க வட்டப்பாத்தி வச்சீங்கன்னா இளங்கண்ணுக்கு முதல்ல வேற உடம்பு எப்படி தண்ணி ஈரம் கிடைக்கும்? கிடைக்காது. புரிஞ்சுக்கிடுங்க. அதனால நீங்க என்னன்னா வட்டப்பாத்தி எடுக்காங்க. இதே மாதிரி கண்ணு நடவு செய்து இதே மாதிரி தண்ணி ஊத்துங்க. எல்லா விவசாயிகளுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். நம்ம இப்போ இது எங்க இருந்து வந்தேன்னா, இதுல நான் எந்த விவசாயிக்கு வந்தாலும் நான் பொறுப்பேற்றுவேன். இது கன்னியாகுமரி மாவட்டம் அணு நர்சரிக்காரன் சொத்தவளை. நம்ம எல்லா விவசாயிகளுக்குமே இந்த வீடியோ போட்டிருப்போம், நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இதுவும் மக்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நினைச்சு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.